ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, ஆப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். சோம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய், எண்ணெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி குருமா, ஒரு மிக்சி ஸ்டார் எடுத்துக்கிட்டு அதில் தேங்காய் சேர்த்துக்குவோம். அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன். எடுத்து வச்சுருந்த பட்டை வகையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் ரஃப்பாக கட் பண்ண 3 தக்காளி சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்குவோம். முந்திரி பருப்பு ஒரு 5-6 சேர்த்துக்குவோம். சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அரைச்சாச்சு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு. இதில் மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் வச்சு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்குவோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சு வந்தோன்னே ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு நைஸாக அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம்.
அப்பப்போ அடி பிடிச்சிரும். கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். குருமாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ கடைசியாக மேலே கொத்தமல்லி நைஸாக நறுக்கி மேலே தூவிக்குவோம். மேலே தூவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்குவோம். பாப்பம் எப்படி சுடுதுன்னு பார்க்கலாம் வாங்க. லைட்டாக மேலே எண்ணெய் விட்டுக்குவோம். மூடி போட்டு மூடி வேக விடுவோம். வேகலை, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. எடுத்துக்கலாம். ஆப்பம் ரெடி. குருமா என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. குருமாவும் நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு. குருமா கன்சிஸ்டன்சிக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. ஆப்பமும் ரெடி, தக்காளி குருமாவும் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், see you.